கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்திய அரசியலிலும் விசேஷமாக இந்த 2014 ஆண்டில் நடைபெறுகிற எலெக்ஷனுடைய முடிவுகளை பற்றியும் மற்றும் வருங்காலத்தில் எப்படி இந்திய தேசம் இருக்கும் என்பதை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தையை நாளை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, சொல்ல இருக்கிற ஒவ்வொருடைய வார்த்தையும் ஆவியாத்ம கிறிஸ்து இயேசுவில் சிறைவிடுகிறேன். பரிசுத்தாவினுடைய கட்டுப்பாட்டில் ஒப்புகிறேன். தேவன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. தேவனுடைய கிருபையானது உங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக நான் செபிக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறபடி இந்த எலெக்ஷன்ல 3 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ், இன்னொன்று 3வது ஒரு அணி ஆட்சி அமைக்கும் என்று அவர்கள் அங்கே நாம் பார்க்கிறதை நாம் இப்பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை இருப்பதாக இந்திய அரசியலில் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். நாங்கள் இதற்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் பல காரியங்களை என்னோடும் என் மனைவியோடும் மற்றும் டீம் மெம்பர்ஸோடும் பகிர்ந்து கொண்டார். அதை நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன். விசேஷமாக முதலாவது பிஜேபியினுடைய முக்கியமான சாராம்சத்தினுடைய கொள்கை, அவர்கள் வைத்து வருகிற ஒரு காரியம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறதை ஆண்டவர் அங்கே காண்பித்தார். அதாவது பிஜேபி தங்களுடைய தெய்வத்தால், அதாவது இந்துத்துவ கொள்கையினால் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்லுகிற வண்ணமாக அவர்கள் தங்களுடைய தெய்வத்தை மையப்படுத்தி இந்த அரசியலில் அவர்கள் இறங்கி இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அப்படி அவர்கள் பல இடத்துல வெற்றி பெற்று, ஏன் குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் கூட அவனமாக வெற்றி பெற்று தான் அவர்கள் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை இந்திய தேசத்தில் நாங்கள் பண்ணுவோம், அதே போல நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒரு பிரகடனமாக ஒரு வெளிப்படையான ஒரு சவாலை அங்கே விடுகிறார்கள். அப்படி அவர்கள் சவால் விடுகிற பொழுது நம்முடைய தெய்வத்துக்கு விரோதமாக அது சவால் விடுவதை போல் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொன்னார். காரணம் என்னவென்றால், அவர்களுடைய தெய்வம் தான் அவர்களுக்கு இந்த தேசத்தை ஆள வைக்கப் போகிறது என்று அவர்கள் சொன்னது கடவுளுக்கு விரோதமான வார்த்தையாய் மாறினபடினால் ஆண்டவர் இந்த இந்திய அரசியலில் அவர் குறுக்கிட விருப்பப்படுகிறார். அதனால் அவர் இங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோமானால், பிஜேபி ஒரு பெரிய சவாலை வைத்து வருகிறது. நாங்கள் ஒரு மத சார்பு உள்ள ஒரு கட்சி தான், நாங்கள் ஒரு இந்துத்துவ கொள்கையுடையவர்கள் தான் என்பதை அவர்கள் மறைமுகமாக ஆழமாக வெளிப்படையாக அதை செயல்படுத்தி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே கொள்கையின் நிமித்தமே அவர்கள் பெரிய அளவிலே ஒரு தோல்வி அடைவார்கள் என்று ஆண்டவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த கொள்கையின் நிமித்தம் அவர்கள் ஒரு பெரிய தோல்வி அடைவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் எதை வைத்து நாங்கள் பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொன்னார்களோ அதே வார்த்தையை கொண்டே அவர்கள் பெரிய தோல்வி அடைகிறதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார். இது எப்படி நிகழும் என்று ஆண்டவர் எங்களோட அழகாக பேசினார். எப்படி நிகழும் என்றால், எல்லாரும் சொல்றபடி பிஜேபி வந்துவிடும், ஜெயித்து விடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோமானால், ஜனங்களுடைய இருதயத்துல ஒரு புத்தி மயக்கத்தையும் ஒரு குருட்டாட்டத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அது நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நடக்கும் என்று சொன்னார். அதாவது ஜனங்கள் ஓட்டு போடுவதற்கு ஒரு குருட்டாட்டத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, பிஜேபிக்கு ஓட்டு போடாம அல்லது மதவெறி தூண்டுகிற அந்த கட்சிகளுக்கு அதிகமாக வாக்களிக்காம அநேகர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுக்கு நன்மை பகுக்கிற கட்சி வேணும் அப்படின்னு சொல்லி நன்மை பகுக்கிற கட்சிக்கு நேராக அவங்க திரும்பி போய் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும் அப்படின்னா, அந்த அப்படிப்பட்ட நபர்களை அவங்க தெரிந்தெடுப்பாங்கன்னு சொன்னாரு. அந்த நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு நல்லது செய்யறவங்களா இருப்பாங்க. ஒரு மதத்தின் அடிப்படையில இந்த முறை ஜனங்கள் வாக்களிக்க மாட்டாங்க. தங்களுக்கு யாரு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி பார்த்து அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்கள் அந்தந்த அவங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இது நிமித்தம் அவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், அப்படிப்பட்ட நிலைமையுடையவங்களை அவங்க தெரிந்தெடுப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதன்படியே இந்த எலெக்ஷன்ல அப்படிப்பட்ட அநேகர் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் குறிப்பாக நாம் பார்த்தோமானால், காங்கிரஸ் என்கிற ஒரு பேர் இயக்கத்துக்கு விரோதமாய் பிஜேபி என்கிற பேரை இந்த அரசியலே களம் காணுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றும் இடதுசாரிகள் போட்டியிடுகிறார்கள், மற்றும் ஆம் ஆத்மி போட்டியிடுகிறது. ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு பாயிண்டா அவர் இந்த முறை எடுத்து சொல்லல. ஆனால் காங்கிரஸை குறித்து சொன்னார். அதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது, அந்த காங்கிரஸ் என்பது அந்த கட்சியின் மேல அநேக
அநேகர் செய்த பாவம் அவர்கள் மேல் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது அவங்க நிறைய பேர் செஞ்ச பாவ பழியை அவங்க சுமந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இதை அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதுதான் உண்மையா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அநேகர் செய்த தவறுகளை அவங்க தங்கள் மேல சுமந்துட்டு இருக்கிறாங்க, இதனால ஜனங்கள் எல்லாரும் அவங்க மேல பழி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அரசியல் கட்சிகள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அந்த பழியை தூக்கி தாங்க செஞ்ச பழியை கூட யாருக்கு மேல போட்டாங்களாம், காங்கிரஸ் மேல போட்டுட்டாங்களாம். அதனால ஆண்டவர் இந்த முறை என்ன செய்யறாரு அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை இங்க அமைத்து கொடுக்கிறதை நான் ஆண்டவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அநேக பலம் வாய்ந்த கட்சிகள் இந்த முறை காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ணும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நம்ம நினைப்போம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அல்லது ஒரு இடதுசாரி ஒரு 3வது அணி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பலம் வாய்ந்த கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அநேக பலம் வாய்ந்த கட்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. காங்கிரஸுக்கு இந்த எலெக்ஷனுக்கு பிறகு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. இது நிமித்தம் மறுபடியும் காங்கிரசனுடைய அரசாட்சி இந்த தேசத்தில் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, மறுபடியும் காங்கிரஸை இந்த தேசத்தின் மேல ஆள வைத்துட்டு இந்த தேசத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன கோபப்படுத்தாதுங்கன்னு சொல்லுவாரு. எதை வச்சு நீங்க என்ன கோபப்படுத்தாதுங்க, மதத்தை வச்சு, மதத்தின் பேர்ல மத வெறியை கொண்டு எனக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக மற்றும் தேசத்தை பிளவுபடுத்துகிற காரியத்துக்கு நேராக நீங்கள் வர வேண்டாம் என்று ஆண்டவர் தேசத்திலே ஆளுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்னிங்கை கொடுக்கிறாரு. குறிப்பாக பிஜேபிக்கு அந்த வார்னிங்கை கொடுக்கிறாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாரு, மற்ற கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வீணா எல்லா பழியும் தூக்கி ஒருத்த மேல போட்டுக்கிட்டு அந்த மத்தவ மேல பழி சுமத்துகிற ஒரு அரசியலை பண்ணாதுங்க, மத்தவ மேல பழிய போட்டு ஒரு அரசியல் நீங்க தேடாதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மத்தவ மேல பழிய போட்டு அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடிய நபர்கள்ல குறிப்பா இருக்கக்கூடியது நிறைய கட்சிகள் உண்டு. அதுல நம்ம ஆம் ஆத்மியும் அதுல இன்க்ளூடிங், நம்ம அதுல மாற்றுகிறது கிடையாது. சோ மத்தவ மேல பழி போட்டு அல்லது மத்தவ மேல வீணான பழிகளை சுமத்தி அதுல இருந்து வருகிற ஆதாயத்தை நீங்க பார்க்காதுங்க. அப்படிப்பட்ட அரசியலை இந்தியாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த முறை மறுபடியும் காங்கிரசுக்கு ஆண்டவர் ஆதரவு அலையை கொடுக்கிறதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ சென்ட்ரல்ல காங்கிரஸ் வருகிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா அதுதான் வரும். ஆனா இப்ப ஸ்டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நம்ம தமிழ்நாட்டை குறித்து ஆண்டவர் என்ன பேசினார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2 விதமான பெரிய பார்ட்டி இருக்கு. ஒன்று கருணாநிதி அவர்கள் மூலமாக இருக்கிற ஒரு அமைப்பு, இன்னொன்று ஏஐடிஎம்கே, இன்னொன்று 3வது அணி பிஜேபி மூலமாக வருகிறது. ஆண்டவர் 3வது அணியை குறித்து பேசவே இல்லை. ஆனால் தமிழகத்தில் மெஜாரிட்டியான தொகுதிகளில் டிஎம்கேக்கும் ஏஐடிஎம்கேக்கும் இடையில தான் கடுமையான போட்டி இருக்குது. எக்ஸம்ஷன் கொஞ்சம் தொகுதிகளை விட்டு மேக்சிமம் டிஎம்கே ஏஐடிஎம்கே இடையில தான் கடவுளுடைய சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்கே இருப்பதை ஆண்டு காண்பித்தார். அதுல டிஎம்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு முதிர்ந்த வயதான ஒரு நபர். ஆனால் இந்த ஏஐடிஎம்கே குறித்த ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தன் பிள்ளையை சமைத்து சாப்பிட்ட இரக்கமுள்ள தாய் என்று அந்த தாயை குறித்து சொன்னார். அதாவது தாய் என்று சொன்னால் அம்மா. இந்த அம்மா குறித்து என்ன சொன்னார்னா, தாம் பிள்ளையே சமைச்சு சாப்பிட்ட இரக்கமுள்ள தாயாம். அப்படிதான் இவங்களுடைய அரசாட்சி இப்ப இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு இது புலம்பல் 4ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது, நீங்க படித்து பார்க்கலாம். இப்ப நான் வசனத்தெல்லாம் சொல்ல போவதில்லை. ஆனால் பாருங்கள், இப்படி அவர்களை ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, இந்த முதிய தலைவர் என்ன செய்யறாரு, அப்போ டிஎம்கே ஆளுகிற இந்த வயதான அவருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் இவரை குறித்து சொல்லும் போது கொஞ்சம் நல்ல விதமா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நபரோடு, அதாவது கருணாநிதியோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தாராம். அந்த உடன்படிக்கை இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நான் அதை வெளிப்படுத்தி காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த உடன்படிக்கை என்னன்னு யாருக்கும் தெரியாது. அந்த உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காண்பிப்பேன். அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பையனை நான் என்ன செய்வேன், ஆட்சி பீடத்துல கொண்டு இருத்துவேன். இப்ப இருக்கிற எலெக்ஷன்ல இல்ல, இனி வரப்போகிற அடுத்த எலெக்ஷன், அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன்ல கண்டிப்பாக டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பவே அது ஒரு தொலைநோக்க பார்வையில் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன, மறுபடியும் டிஎம்கே இந்த தேசத்திலே தமிழகத்திலே வளருகிறது என்பதை அது பொருள்படுத்தி காண்பிக்கிறது. டிஎம்கேக்கு ஏன் அப்படி செய்யறேன் அப்படின்னா, இந்த வயதான தகப்பனார், அதாவது அந்த நபர் கலைஞர் என்ன செய்திருக்கிறாருன்னா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, ஏசப்பா இடத்துல போய் அவர் ஜெபிச்சிருக்கிறார். அவர் என்ன ஜெபிச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி அவர் ஏசப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்டாராமா. அது மாத்திரமல்ல,
இவர் எல்லா இடத்திலையும் என்ன செஞ்சிருக்காரா, இவருக்கு எல்லா இடத்திலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, கருணாநிதி சொல்லி அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். இதையே தான் அவரும் கருணாநிதி அவர்களும் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாராம், எனக்கு ஆண்டவர் நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரேன்னு போய் சொன்னாராம். அது மாத்திரமல்ல, அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்னை வெக்கப்பட்டு போக விடாதுங்கன்னு சொல்லி இந்த எலெக்ஷனை குறித்து ஆண்டவரிடத்துல போய் சொன்னாராம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். இந்த ஜெபத்தை கேட்டதனுடைய அடையாளம் என்னவென்றால், மறுபடியும் டிஎம்கே அநேக இடங்களில் வெற்றி பெறுவதை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அநேக இடங்களில் அதை வெக்கப்படாத அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. நல்லா கவனிக்கணும், இந்த முறை டிஎம்கே வெக்கப்படாத அளவுக்கு இந்த முறை தமிழகத்தில் வெற்றி பெறுவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்னா இவர் கேட்டது ஆண்டவர் என்ன செஞ்சிடாதுங்க, என்னை வெக்கப்பட விடாதுங்க. ஆனா அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல கண்டிப்பா டிஎம்கே இந்த ஆட்சி பீடத்தை பிடிக்குதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அது மாத்திரமல்ல, ஏடிஎம்கே குறித்து, அதாவது இரக்கமுள்ள தன் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்ட தாய், அதாவது அம்மா அவர்கள், தான் பிள்ளைய சாப்பிட்ட அம்மா, அந்த அம்மா அவர்களை குறித்து ஆண்டவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே தலைமையிலான ஆட்சி வருவதற்கு காரணமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தானா. நாம் எல்லாரும் ஜெபித்தனாலதான் இவங்க வந்தாங்களாம். அதனால ஆண்டவருடைய சித்தத்தினாலதான் நம்ம ஜெபிச்சோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சித்தம் இருந்தனாலதான் ஆண்டவர் இதை அனுமதிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கடந்த 3 ஆண்டு காலமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏடிஎம்கே தலைமையிலிருந்து இந்த தான் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்ட இரக்கமுள்ள தாயிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் சொல்லி காத்திருந்தாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஸ்ரீ கடினமா நடந்து கொள்றவளா இருக்கிறா, கடினமா நடந்து கொள்ற, தேசத்துல இருக்க ஜனங்களுக்கு மேலே கடினமா நடந்து கொள்றா, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு மேலேயும் கடினமா தான் நடந்து கொள்றா. அவங்கள மதிக்கிறது இல்லை, அவங்கள அற்பமா நினைக்கிறா, முதியவங்களெல்லாம் ஒரு மேட்ராட்டு நினைக்கிறது இல்லை, கூட இருக்க முதியவங்களை யாரையுமே அவ மதிக்கிறது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. தேவன் இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த முறை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தோல்வி எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய அஸ்திபாரமே அசையத்தக்க, அந்த கட்சியினுடைய நிலையை குலையத்தக்க ஒரு பெரிய தோல்வியை இந்த முறை இந்த எம்பி எலெக்ஷன்ல ஏஐடிஎம்கே ஒரு பெரிய தோல்வியை தழுவும் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொன்னார். ஏன்னா இனி வரக்கூடிய அரசாட்சிக்கு பிறகு இனிமேல் காங்கிரஸ் மத்தியில் அரசாட்சி செய்ய போகிறது. டிஎம்கே தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் வெற்றி பெற போகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கு நல்லது செய்கிற அநேக தலைவர்கள் இந்த தேசத்தில் எழுப்பி வருகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அநேக எம்பிகள், ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எம்பிகள் நிறைய பேர் இந்த முறை தான் வாராங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்படிப்பட்டதுனால நீங்க சந்தோஷப்படுங்க. தேவனுடைய ஊழியக்காரங்களை, குறிப்பா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களுக்கு இனிமேல் வருகிற அரசாட்சி மிகவும் ஆசீர்வாதமான அரசாட்சி என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயம் ஆறுதல் அடையட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால நீங்க ரொம்ப சமாதானமா இருங்க, உங்களுக்கு நல்லதுதான் இனிமேல் நடக்க போகுது என்று ஆண்டவர் சொன்னார். மேலும் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இனிமேல் காங்கிரசுடைய அரசாட்சி இந்த மத்தியில வருகிற பொழுது என்ன நடைபெறும் என்றால், அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஜனங்களுக்கெல்லாம் நாங்க ஏழைகளுக்கு வீடு கொடுப்போம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம்னு ஆண்டவர் சொன்னார். நிச்சயமாக அவர்கள் அதை உடனடியாக நிறைவேற்றுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதுல யாரெல்லாம் காங்கிரசுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க யாருக்கு எல்லையிலும் அந்த நன்மைகள் கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொன்னார். மேலும் இனிமேல் வருகிற இந்த ஆட்சியில எல்லாரும் எங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மிகவும் செழிப்பா ஆசீர்வாதமா இந்தியா இருக்கும் என்று சொன்னார். இந்த இந்திய தேசம் மிகவும் செழிப்புமா ஆசீர்வாதமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, நன்மைகள் பெருகுகிற ஒரு 5 ஆண்டு அரசாட்சியாய் என்று வருகிற நாட்களில் இருக்கும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இதில் அநேக ஏழைகளை பராமரிக்கிற ஒரு அரசாட்சி நடைபெறும். அநேக ஏழைகள் இந்த காங்கிரஸ் அரசாட்சியின் கீழே நிறைய ஏழைகள் பராமரிக்கப்படுவாங்க. காங்கிரஸ் இருக்கிறதுனால மாத்திரமல்ல, கீழே வெற்றி பெற நிறைய கேண்டிடேட்ஸ் கூட ஜனங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் வாஞ்ச இருக்கிறனால மத்திய அரசு கொடுக்கிற நிறைய நலத்திட்டங்களை இவங்க கீழே செயல்படுத்துறவங்களா இருப்பாங்க. அதனால என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, ஏழைகள் பராமரிக்கப்படுவாங்க இனி வருகிற அரசாட்சியில. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன என்னன்னா, ஸ்திரீகளுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. வீட்டுக்குள்ள இருந்தாலுமே அவங்களுக்கு சில நன்மைகள், அதாவது பொருளாதாரத்துல ஒரு ஆசீர்வாதம் இந்த அரசாட்சியில உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இது எப்படி இதை ஸ்டேட் கவர்மெண்டால கூட நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைமையில் இருந்து செயல்படுத்தி உங்கள் வீடுகளுக்குள்ளே நன்மை வரத்தக்க ஒரு அருமையான அரசாட்சியை தேவன் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு
விருப்பப்படி ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு அரசாட்சியா வரப்போகுது. அதுக்காக நம்ம தேவனை சோதரிப்போமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மத்தியில அருமையாக ஒரு காங்கிரஸ் அரசாட்சி, அது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு அரசாட்சி. ஸ்டேட்லயும் கீழே ஜெயிக்கிறவங்க அவங்க ஒருவேளை காங்கிரஸ் சார்ந்தவங்களா இருக்கலாம், அல்லது டிஎம்கே சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரிதான். அவங்க தேசத்து ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துடனே இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் இந்த முறை வெற்றி பெற வைக்க போறாரு. இதுக்காக நாம் தேவனை சோதரிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற ஏழைகள் திக்கற்றவர்கள் ஆதரிக்கத்தக்க ஒரு அரசாட்சியை கொடுத்து, அது மாத்திரமல்லப்பா, மதவாதத்தின் தேசத்தை துண்டாக்குற சக்திகளிடத்திலிருந்து தேசத்தினர் விடுதலையாக்கி காப்பாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய மகிமையான ஒளியின் பிரகாசம் வெளிப்படுகிறதுக்காக சோத்திரம், உம்முடைய ஆளுகை வெளிப்படுகிறதுக்காக சோத்திரம். நாங்க விரும்புகிறபடி அல்லப்பா, நீங்க விரும்புகிற ஒரு அரசாட்சி இந்த தேசத்துல நீங்க வைக்கணும் நாங்க வேண்டிக்கிட்டோம். அதன்படி நீங்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு சோத்திரம். தமிழ்நாட்டில் நீங்க வைக்கிறதுக்காக சோத்திரம். உங்களுடைய நாம இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அநேகர் இதை பார்த்து பலனுடைய ஆசீர்வதிக்கப்பட, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்.